ஒரு டெரிபிள் அன்சேஃப் என்வாயர்மெண்ட்டில் தான் நம்ம பிள்ளைங்க இன்றைக்கி வாழ்ந்துட்டு இருக்காங்க. யாரையுமே நம்ப முடியாத சூழ்நிலை. அண்ணன், தம்பி, கசின்ஸ், சித்தப்பா, பெரியப்பா, தாத்தா, பக்கத்து வீட்டு மாமா, சில இடங்களில் அப்பாவை கூட நம்பலாமா கூடாதா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் தான் பிள்ளைங்களுக்கு. இது ஒரு சமுதாய பிரச்சனையாக பார்க்குறேன். இந்த 60 ஆண்டுகளாக போதையிலேயே மிதக்க விட்டுருக்காங்க தமிழ்நாட்டை. அதே சமயத்தில் இன்றைக்கி ஈஸிலி ஆக்சசபிள் போனோகிராஃபி, வக்கரமான எண்ணங்கள் படைத்தவர்கள் படைக்கும் படைப்பு, அசிங்கமான படங்கள் இன்றைக்கி எளிதாக இன்டர்நெட்டில் கிடைக்குது. இந்த போதை ப்ளஸ் இந்த வக்கரமான படங்கள் தான் வக்கரமான எண்ணங்களை மனுஷனுக்குள்ளே புகுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வக்கரமான எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் இந்த மாதிரி க்ரைமை பண்ணுறாங்க. 10 வயசு பிள்ளைய கோயம்புத்தூரில் ரேப் பண்ணி கொண்டிருக்காங்க. அந்த பிள்ளை எப்படி துடிச்சு செத்து போயிருக்கும். அந்த அப்பா அம்மா இன்றைக்கி எவ்வளோ கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இது ஒரு சமுதாய பிரச்சனை. இந்த பிரச்சனையை நம்ம எப்படி மாற்றுறது? எல்லா வீட்டுக்கும் ஒரு போலீஸ்காரங்களை போட்டுடலாமா? அரசாங்கம் தான் இதுக்கு பொறுப்பேற்கணுமா? இது சமுதாய பிரச்சனை. எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்குது. முக்கியமாக ஆசிரியர்களுக்கும் பெற்றோருக்கும் பெரும் பங்கு இருக்குன்னு தான் சொல்லணும். ஆசிரியர்கள் நிறைய நேரம் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்க நல்ல குழந்தைகளை உருவாக்குனா தான் ஒரு நல்ல சமுதாயமாக மாற முடியும். அதே சமயத்தில் பெற்றோர்கள் நம்ம பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, அனுதினமும் அவங்க யார் கூட பேசுகிறாங்க, பழகுறாங்க, 10 நிமிஷம் விளையாட போனால் கூட யார் கூட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லி உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வர முடியும். இது ஒரு நபரை, அரசாங்கத்தை மட்டும் குற்றம் சாட்டி ஒரு பிரயோஜனம் கிடையாது. இந்த சமுதாயத்தில் நீங்களும் இருக்கீங்க, நானும் இருக்கிறேன். நம்ம எல்லாரும் இதுக்கு பொறுப்பேற்கணும். நன்றி.